நாம பழங்காலத்துல பயன்படுத்திட்டு இருந்த பல பெயர்களோட அர்த்தங்கள் புரியாமலே இன்னைக்கு அந்த பெயர்கள் அந்த சொற்கள் எல்லாத்தையும் தப்பா பொருள் கொள்றோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அந்த வரிசையில குஞ்சரமடை அப்படிங்கிற ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழங்காலத்துல நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த பல சொற்களுக்கும் பல வார்த்தைகளுக்கும் இன்றைய காலகட்டத்துல தவறான ஒரு பொருள் கற்பிக்கப்பட்டு தவறான வழியில மக்கள் மத்தியில அது பரவிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்தது. அந்த வரிசையில நான் சமீபத்துல கடந்து வந்த ஒரு பகுதி குஞ்சரமடை அப்படிங்கிற ஒரு இடம். இந்த வார்த்தையோட பேரு, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அங்கிருந்து யாருக்குமே தெரியல. இந்த பேரை வெளியே சொன்னாலும் இது ஒரு நகைச்சுவைக்கு உண்டான பேரா மக்கள் பார்க்கறது எனக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. குஞ்சரம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினோட உண்மையான அர்த்தம் யானை. குஞ்சரமடை அப்படின்னா யானைகள், அதாவது அந்த காலத்துல இருந்த ஒரு போருக்காக பயன்படுத்தப்பட்ட யானைகளா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்ட பகுதிகளா தெரியல, போருக்கான ஆயத்தமாகக்கூடிய ஒரு பகுதியாக தான் அந்த பகுதி இருந்ததுக்கான வரலாற்று குறிப்புகள் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் போர் யானைகளை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இல்லை அந்த போர் யானைகளை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த ஒரு இடம் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு இடத்தினுடைய பெயர் குஞ்சரம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியலங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மக்களால் மதிக்கப்படாம போகுது. இந்த மாதிரி நீங்க பார்த்த பழமையான பெயர்கள் இன்னைக்கு எதெல்லாம் மதிப்பு இழந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.